ஹாய் எல்லாருக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட்டு 2025க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். முதல் கேள்வி பார்க்கலாம். நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நீங்கள் எந்த எக்ஸாமுக்கு படித்தாலுமே கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இன்றைக்கான முதல் கேள்வி பார்க்கலாம். ஒய் த கான்ஸ்டியூஷன் மேட்டர்ஸ் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ ஆப்ஷன் டிஒய் சந்திரசூட் அப்படின்றவங்க தான் இந்த புத்தகத்தை எழுதியிருப்பாங்க. இந்த டிஒய் சந்திரசூட் அப்படின்றவங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்திருப்பார். இப்போ யாருங்க உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதினா, சூரியகாந்த் அவர்கள் தான் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. இவர் வந்து 53வது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தான் சூரியகாந்த். 52வது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி யாருன்னா கவாய் அவர்கள் தான் 52வது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. டிஒய் சந்திரசூட் அப்படின்றவங்க வந்து 51வது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்திருப்பார். ஓகேங்களா. இப்போ யாருங்க உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதினா, சூரியகாந்த் அவர்கள் தான் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருக்கார். இங்கே ஞானேஷ்குமார் அப்படின்றது வந்து யாருன்னா, இப்போ இருக்கக்கூடிய தலைமை தேர்தல் ஆணையர் தான் வந்துட்டு ஞானேஷ்குமார் அவர்கள். ஓகேங்களா. அடுத்து இரண்டாவது கேள்வி, 2025ஆம் ஆண்டுக்கான பிரிக்ஸ் மாநாடு எங்கு நடைபெற்றது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியான ஆன்சர் வந்து சி ஆப்ஷன் இந்தியா. 2025ஆம் ஆண்டுக்கான பிரிக்ஸ் மாநாடு வந்து எங்கெங்க நடைபெற்றுச்சு அப்படின்னா, இந்தியாவில் வந்து நடைபெற்றுச்சு. இந்த பிரிக்ஸ் அப்படின்றது வந்து எப்போங்க தொடங்கியிருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2009 பிரிக்ஸ் வந்து தொடங்கியிருப்பாங்க. இப்போ வந்து இந்த பிரிக்ஸில் வந்து எத்தனை உறுப்பினர்கள் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10 மெம்பர் இருக்காங்க. இதே வந்து தொடங்கும்போது 2009 முதல்ல பிரிக்ஸ் அப்படின்றது வந்து தொடங்கியிருக்காங்க இல்லையா, அப்போ யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிக்ஸ்னு என்னங்க, BRICS அப்படின்னு சொல்லி இருந்திருக்கோம். அதாவது எஸ்ன்றது பின்னால் தான் வந்து, எஸ்ங்கிறது என்னென்னா சவுத் ஆஃப்ரிக்கா வந்து சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து 2009 வந்து பிரிக் அப்படின்னு தான் இருந்திருக்கும். ஓகேவா. பிரிக் அப்படின்னா என்னென்னா, பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இந்த நமக்கு அந்த சவுத் ஆஃப்ரிக்கா அப்படிங்கிறது வந்து எப்போ இணைஞ்சிருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சவுத் ஆஃப்ரிக்கா வந்து 2010 வந்து இணைஞ்சிருக்கும். ஓகேவா. அடுத்து 2024 ஈரான், UAE, அதாவது UAEனா ஐக்கிய அரபு அமீரகம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க, எகிப்து, அதுக்கப்புறம் வந்து எத்தியோப்பியா, இவங்கெல்லாம் வந்து 2024 இணைஞ்சிருப்பாங்க. 2025 இந்தோனேசியா இணைஞ்சிருப்பாங்க. இப்போ எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, 10 பேர் இருக்காங்க. பிரிக்ஸ் கூட்டமைப்பில் 10 பேர் இருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரிக்ஸ் அப்படின்றது வந்து என்னென்னா, அமைதி, பாதுகாப்பு, வளர்ச்சி மற்றும் ஒத்துழைப்பை வந்து மேம்படுத்துவதை வந்து நோக்கமாக வச்சு தான் இந்த பிரிக்ஸ் வந்து கூட்டமைப்பு வந்து ஏற்படுத்தியிருக்கிறதா சொல்லப்படுது. ஓகேங்களா. அடுத்து என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேசிய விண்வெளி தினம் எப்போது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியான ஆப்ஷன் ஆகஸ்ட் 23, அதாவது சி ஆப்ஷன். ஏங்க அன்னைக்கு தேசிய விண்வெளி தினமாக கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு தான் சந்திராயன் 3 வந்து தரையிறங்கியிருக்கோம். அதாவது ஆகஸ்ட் 23, 2023 வந்து தரையிறங்கியிருக்கோம். அந்த தரை இறங்கப்பட்ட அந்த இடத்தின் பெயருக்கு வந்து என்ன பெயர் சூட்டியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவசக்தி புள்ளி அப்படின்னு சொல்லி பெயர் சூட்டியிருக்காங்க. அந்த தினத்தை தான், அந்த தரையிறங்கிய நாளை தான் வந்து தேசிய விண்வெளி தினமாக நாம் கொண்டாடிட்டு இருக்கோம். ஓகேங்களா. இப்போ அடுத்த கேள்வி பார்க்கலாம். 4வது கேள்வி, ராஜராஜ சோழனின் சிலை எங்கு அமைக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு சரியான ஆப்ஷன் என்னென்னா, ஆப்ஷன் பி தஞ்சாவூரில் தான் வந்துட்டு ராஜராஜ சோழன் அவர்களுடைய சிலை வந்து அமைக்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து, தமிழகத்தில் பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு தொடங்கப்படும் திட்டத்தின் பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு சரியான ஆப்ஷன் என்னென்னா, அன்பு கரங்கள் திட்டம். 5வது கேள்விக்கு டி ஆப்ஷன், அன்பு கரங்கள் அப்படின்ற திட்டத்தை தான் வந்து தொடங்கியிருப்பாங்க. இந்த அன்பு கரங்கள் திட்டம் அப்படின்றது வந்துட்டு எதுக்காக தொடங்கியிருப்பாங்கன்னா, இது எதுக்காக தொடங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லியும் கொஷின் வந்து நமக்கு மாற்றி கேட்கலாம். இந்த ஸ்கீமின் மூலம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்காக நிதி உதவி வழங்குவதற்காக தான் இந்த ஸ்கீமை வந்து தொடங்கியிருக்காங்க. எவ்வளோ தருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 18 வயது வரைக்கும், அவங்க 18 வயது அடைகிற வரைக்கும் மாதம் வந்து 2000 ரூபா வந்து தருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இந்த அடுத்த கேள்வி பார்க்கலாம்.
தமிழகத்தில் முதல் மின்சார வாகன உற்பத்தி தொழிற்சாலை எங்கு அமைக்கப்பட உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழகத்தில் முதல் மின்சார வாகன உற்பத்தி தொழிற்சாலை எங்கு அமைக்கப்பட உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷன் தூத்துக்குடியில் தான் வந்து நமக்கு ஸ்டார்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. தமிழகத்தின் முதல் மின்சார வாகன உற்பத்தி தொழிற்சாலை எத்தனை கோடி செலவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16,000 கோடி செலவில் வந்து அமைக்கப்படுறதா வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து சமீபத்தில் ஆம்பூரில் கண்டெடுக்கப்பட்ட நடுகற்களும் பானை ஓடுகளும் யார் காலத்தை சேர்ந்தது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது யாருடைய காலத்தை சேர்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷன் விஜயநகர பேரரசு காலத்தை சார்ந்தது. ஓகேவா. இந்த கலாய்வில் எத்தனை நடுகற்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 நடுகற்களும் அதுக்கப்புறம் பழங்கால பானை ஓடுகள் அப்புறம் இரும்பு கசடுகள் மற்றும் செங்கற்கள் இது எல்லாமே வந்து கண்டுபிடிச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த நடுகளுடைய உயரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 அடி உயரமும் 2 அடி அகலமும் கொண்ட ஒரு நடுக்கற்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது யாருடைய காலத்தது அப்படின்னா விஜயநகர பேரரசுடைய காலத்தது. அடுத்து 8வது கேள்வி எண்ணும் எழுத்தும் திட்டம் எந்த வகுப்பு மாணவர்களுக்காக செயல்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியான ஆப்ஷன் என்னன்னா பி ஆப்ஷன் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்காக செயல்படுத்தப்படுகிறது. இது எப்போங்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கூட நம்ம கொஸ்டின் கேட்கலாம். 2022 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இது எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் தான் முதல்ல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த திட்டத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது 2022 ஸ்டார்ட் பண்ணாங்க இல்லையா 2025க்குள்ளார ஓகேங்களா 2025க்குள்ளே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த அதாவது முதல்ல வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 1 to 3 வயது மாணவர்களுக்குன்னு தான் சொல்லியிருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் 1 to 5 வயது மாணவர்களுக்குன்னு சொல்லிட்டு 2024 நிதியாண்டு அடிப்படையில் வந்து விரிவாக்கம் செஞ்சுருப்பாங்க. முதல்ல வந்து 1 to 3 வகுப்பு மாணவர்களுக்கு அதாவது பிழையின்றி படிக்கிறதுக்காகவும் எழுதுறதுக்காகவும் சொல்லித்தரத்துக்காக தான் வந்து இந்த திட்டத்தை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. எங்கே கொண்டு வந்திருப்பாங்கன்னா திருவள்ளூரில் கொண்டு வந்திருப்பாங்க. ஃபஸ்ட்டு 2022 கொண்டு வந்துட்டு 2025ஆம் ஆண்டு தான் வந்து இலக்கு ஆண்டாக வச்சுருந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் 2024 வந்து 5ஆம் வகுப்பு மாணவர்கள் வரைக்கும் இந்த திட்டத்தை வந்து அதாவது இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. 1 to 3ங்கிறத 1 to 5ஆம் வகுப்பு மாணவர் வரைக்கும் இந்த திட்டத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்த கேள்வி 9வது கேள்வி தமிழகத்தில் எந்த மாவட்டத்தில் விண்வெளி பூங்கா அமைக்கப்பட உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியான ஆப்ஷன் டி தூத்துக்குடியில் தான் வந்து அமைக்கப்பட உள்ளது. ஓகேங்களா. அடுத்து மாபெரும் தமிழ் கனவு 10வது கேள்வி மாபெரும் தமிழ் கனவு திட்டம் என்பது யாருக்கானது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மாபெரும் தமிழ் கனவு திட்டம் யாருக்கான திட்டம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து சரியான ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி ஆப்ஷன் கல்லூரி மாணவர்களுக்கான திட்டம் தான் வந்து இந்த மாபெரும் தமிழ் கனவு திட்டம். கல்லூரி மாணவர்களுக்கான திட்டம் தான் வந்து இந்த மாபெரும் தமிழ் கனவு திட்டம். ஓகேங்களா. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா 2023 அண்ணாவுடைய நினைவு நாளில் தான் இந்த திட்டத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்லூரி மாணவர்களுக்காக தமிழ் மரபையும் தமிழ் பெருமிதத்தையும் உணர்த்துறதுக்காக தான் இந்த திட்டத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து 11 ஒரே தேசம் ஒரே ரேஷன் கார்டு திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? சரியான ஆப்ஷன் ஏ 2018. அடுத்து தற்போது தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சி எத்தனை சதவீதம் அதிகரித்துள்ளது? பி ஆப்ஷன் 11.19%. இந்த நமக்கு கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறதுலேயும் இந்த எக்கனாமிக்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. நமக்கு கொஷின் எப்படி கேட்பாங்க அப்படின்னா டேரெக்டாக புக்கில் இருக்கிறதுலாம் கேட்காம கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட் பண்ணி எப்படி கேட்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நம்ம கேட்பாங்க. கரண்ட் அஃபேர் நம்ம புக்கில் வந்து ஒரு டேட்டா இருந்திருக்கும், நம்ம அதை என்ன பண்ணியிருப்போம் அது நல்லா தெளிவாக படித்து வச்சுருந்துருப்போம். ஆனால் வந்து நமக்கு கரண்ட் அஃபேர்ஸில் வந்து கொஷின் கேட்கும்போது நமக்கு அது தெரியாமல் போயிடும். ஆனால் புக்கில் இருக்கிறது எங்கேருந்து கேட்டாலும் நமக்கு சொல்லக்கூடிய இது இருக்கும். ஆனால் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தா தான் நம்ம இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். அடுத்த கேள்வி தனிநபர் வருமானத்தின் அடிப்படையில் இந்திய அளவில் முதலிடத்தில் உள்ள மாநிலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகா தான் வந்து முதலிடத்தில் இருக்குது. அடுத்து 14வது கேள்வி முதல்வரின் தாயுமானவர் திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? முதல்வரின் தாயுமானவர் திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியான ஆப்ஷன் பி ஆகஸ்ட் 12, 2025 தான் வந்து இந்த முதல்வரின் தாயுமானவர் திட்டம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா.
ஆக்சுவலி முன்னாடி ஒரு கொஷின் நம்ம பார்த்தோம் இல்லையா, அதில் ஒரு கரெக்ஷன் இருக்குது. அதாவது ஒரே நாடு ஒரே தேசம் ஒரே ரேஷன் கார்டு திட்டம் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2020 தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. சரியான ஆப்ஷன் சி, ஒரே தேசம் ஒரே ரேஷன் கார்டு. 11க்கு சி ஆப்ஷன். இப்போ முதல்வரின் தாயுமானவர் திட்டம் தானே பார்த்தோம் இல்லையா, இது ஆகஸ்ட் 12, 2025 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விளிம்புநிலை குடும்பங்களுக்கு, ஏழை மற்றும் விளிம்புநிலை உள்ள குடும்பங்களுக்கு அடிப்படை வசதிகளை வந்து வழங்கி தரது இந்த திட்டத்தினுடைய முக்கியமான நோக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தனியாக வசிக்கக்கூடிய முதியோர்கள், ஆதரவற்றோர், பெற்றோரை இழந்த குழந்தைகள், இந்த மாதிரிலாம் இருக்காங்க இல்லையா, மாற்றுத்திறனாளிகள், இவங்களுக்கெல்லாம் அடிப்படை வசதிகளை உருவாக்கி தரது தான் வந்துட்டு இந்த முதல்வரின் தாயுமானவர் திட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து எங்கே தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் வந்து தொடங்கியிருக்காங்க. எங்கெங்கே தொடங்கியிருக்காங்க? சென்னையில் தான் வந்து தொடங்கியிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து 15வது கேள்வி, எம்எஸ் சுவாமிநாதன் உணவு அமைதி விருது யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏ ஆப்ஷன் அடன்லே அப்படின்றவங்க தான், அடன்லே அப்படின்றவங்க தான் வந்து வழங்கியிருப்பாங்க. இது ஃபஸ்ட்டு வந்து இந்த விருது இப்போ தான் வந்து வழங்கப்படுகிறது. இது வந்து எதுக்காக வழங்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணவு பாதுகாப்பில் சிறந்த பங்களிப்பு ஆற்றியதற்காக வந்து இந்த விருது வந்து வழங்கியிருக்காங்க. இப்போ எம்எஸ் சுவாமிநாதன்னா யாருங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தியாவினுடைய பசுமை புரட்சியின் தந்தை தான் வந்துட்டு எம்எஸ் சுவாமிநாதன் அவர்கள். அவருடைய நூற்றாண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு தான் வந்து இந்த விருது வந்து வழங்கியிருக்காங்க. இந்தியாவின் பசுமை புரட்சி தந்தைனா வந்து எம்எஸ் சுவாமிநாதன் சொல்லலாம். இதுவே வந்து வெறும் பசுமை புரட்சியின் தந்தைன்னு சொன்னால் யாருங்க வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். 16வது கேள்வி, விருதுகள் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு சரியான ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா தகைசால் தமிழர் விருது யாருன்னா காதர் முஹிதீன் அவர்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஏபிஜே அப்துல் கலாம் விருது வந்து யார் கொடுத்துருப்பாங்கன்னா வி நாராயணன் அவர்களுக்கு கொடுத்துருப்பாங்க. கல்பனா சாவ்லா விருது யார் கொடுத்துருப்பாங்கன்னா துளசிமதி முருகேசன் அவர்களுக்கு கொடுத்துருப்பாங்க. சரியான ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா. 17 முதல்வரின் சிறந்த மாநகராட்சி விருது கீழ்கண்ட எந்த மாநகராட்சிக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சி ஆப்ஷன் ஆவடி. 18 நாசா நிலவில் அணுமின் நிலையம் அமைக்கும் திட்டத்தை எந்த ஆண்டு தொடங்க உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஏ ஆப்ஷன் 2030. நிலவில் அணுமின் நிலையம் அமைக்கும் திட்டத்தை வந்து தொடங்குறதா சொல்லி அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அடுத்து 19வது கேள்வி, இஸ்ரோவின் தலைவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 2025 அடிப்படையில் இஸ்ரோவின் தலைவர் யார்? பி ஆப்ஷன் வி நாராயணன் அவர்கள். அடுத்து 20வது கேள்வி, ககன்யான் திட்டத்திற்கான முக்கியமான ஃபாரடே அமைப்பின் முதல் சோதனையானது எங்கு மேற்கொள்ளப்பட்டது? பி ஆப்ஷன் ஆந்திராவில் தான் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. அடுத்து 21வது கேள்வி, இந்தியாவின் முதல் விலங்கு ஸ்டெம் செல் உயிரி வங்கி எங்கு அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏ ஆப்ஷன் தெலுங்கானா. 22வது கேள்வி, இமாச்சல பிரதேசத்தில் உள்ள கணவாயின் பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டி ஆப்ஷன் சிப்கிலா கணவாய் வந்து இமாச்சல பிரதேசத்தில் இருக்கும். ஓகேங்களா. அடுத்து 23வது கேள்வி, நாட்டில் முதல் முறையாக ஹைட்ரஜன் ரயில் எங்கு இயக்கப்பட உள்ளது? சரியான ஆப்ஷன் பி ஆப்ஷன் ஹரியானா. நாட்டில் முதல் முறையாக ஹைட்ரஜன் ரயில் எங்கு இயக்கப்பட உள்ளதுன்னா ஹரியானாவில் தான் வந்து இயக்கப்பட உள்ளதா சொல்லியிருக்காங்க. அடுத்து 24 மாணவர்களுக்கான லெவல் அப் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. இதற்கான நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியான ஆப்ஷன் என்ன? டி ஆங்கில மொழித்திறனை வளர்க்க. இது மாற்றி கூட கொஷின் கேட்கலாம். ஆங்கில மொழித்திறனை வளர்க்கறதற்கான தொடங்கப்பட்ட திட்டத்தின் பெயர் என்னன்னா லெவல் அப் திட்டம். இது யாருக்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பள்ளி மாணவர்களுக்கானது. ஓகேங்களா. ஒரே கொஷின்லேயே 3 கொஷின் இருக்குது, பார்த்துக்கோங்க. 25 குரல் பரிசு திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 25வது கேள்விக்கு ஏ ஆப்ஷன் 2000 ஆண்டு தொடங்கப்பட்டிருக்கு. 26 தமிழ்நாடு மாநில கல்விக் கொள்கை 2025 ஆனது முருகேசன் தலைமையில் வடிவமைக்கப்பட்டது. இது எப்போது தனது அறிக்கையினா அந்த குழு வந்து எப்போ அந்த அறிக்கையை வந்து சமர்ப்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்டிருக்காங்க. சி ஆப்ஷன் 2024. அதாவது தமிழ்நாடு மாநில கொள்கையை வந்து வடிவமைக்கிறதுக்காக யாருடைய தலைமையில் குழு அமைக்கப்பட்டதுன்னு சொல்லி கொஷின் கேட்கலாம். என்னென்னா முருகேசன் அவர்களுடைய தலைமையில் அது வந்து இந்த குழு வந்து அமைச்சிருக்காங்க. இது எப்போங்க அவங்களுடைய அறிக்கையை சமர்ப்பிச்சாங்கன்னா 2024 வந்து அறிக்கையை சமர்ப்பிச்சிருப்பாங்க. அடுத்து 27வது கேள்வி, முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டம்
திட்டம் யாருக்கானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பி ஆப்ஷன் முன்னாள் படை வீரர்களுக்கானது தான் இந்த முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டம். இது எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா 2025 ஆகஸ்ட் 19 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. இது வந்து என்னென்னா இப்போ இதோடைய நோக்கம் என்னென்னா, இப்போ ஆல்ரெடி இராணுவத்தில் இருந்து முன்னாள் படை வீரராக இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு புதிய வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி தருவது, அதாவது அவங்கள வந்து ஒரு தொழில் முனைவோராக மாற்றுவதற்காக இந்த ஸ்கீமை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா. 28 கேழ்வரகு உற்பத்தியில் தமிழ்நாடு எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்குறாங்க. சரியான ஆப்ஷன் ஏ, ஃபஸ்ட், அதாவது முதல் இடத்தை பெற்றுள்ளது. இணைய வழியில் 29வது கேள்வி, இணைய வழியில் பயிர்க்கடன் வழங்கும் திட்டம் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? சி ஆப்ஷன் தருமபுரி. 30 காலை உணவு திட்டம் நகர்ப்புற அரசு உதவி பெறும் பள்ளிகளில் எப்போது விரிவாக்கம் செய்யப்பட்டது? பி ஆப்ஷன் ஆகஸ்ட் 27, 2025. இந்த காலை உணவு திட்டம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க, அடிக்கடி நமக்கு கொஷின் கேட்குறாங்க. 31 நாட்டு மாடுகளை அழிவிலிருந்து பாதுகாக்க மாடுகள் இனப்பெருக்க சட்டம் எந்த மாநிலத்தில் அமல்படுத்தப்பட்டுள்ளது? இதுக்கு சரியான ஆன்சர் என்னன்னா சி ஆப்ஷன் தமிழ்நாடு. 32 உலகிலேயே மிகப்பெரிய சூரிய மின் உற்பத்தி நிலையம் எங்கு அமைக்கப்பட உள்ளது? ஏ ஆப்ஷன் திபெத். 33 பிரைட்ஸ்டன் கூட்டு பயிற்சி எங்கு நடைபெற உள்ளது? டி ஆப்ஷன் எகிப்து. 34 கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்களுக்கு நிதி உதவி வழங்கும் திட்டத்தின் பெயர் என்ன? ஏ ஆப்ஷன், அதாவது பிரதான் மந்திரி மாத்ரு வந்தன யோஜனா. முன்னாடி வந்து பிரதான் மந்திரி மாத்ரு வந்தன யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு வரும். அடுத்து 35 குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் பற்றி கூறும் சரத்து என்ன? ஏ ஆப்ஷன் 66ல் 1, ஆர்டிக்கல் 66ல் 1. 36 ஆயுஷ்மான் பாரத் மின்னணு தகவல் தொகுப்பு திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியான ஆப்ஷன் பி 2021. 37 உலகிலேயே உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையில் இந்தியா எத்தனாவது இடத்தில் உள்ளது அப்படின்னு கேட்டிங்கன்னா சி ஆப்ஷன், அதாவது 3வது இடத்துல உள்ளது. இந்தியாவில் தமிழ்நாடு எத்தனாவது இடத்துல இருக்குன்னா ஃபஸ்ட் இடத்துல வந்து இருக்குது. 38வது கேள்வி தொழிலாளர் விவகாரம் என்பது இந்திய அரசியலமைப்பின் எந்த பட்டியலில் உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சி ஆப்ஷன் பொதுப்பட்டியல். அதாவது இந்த மாதிரி பட்டியல்லாம் இருக்கு இல்லையா, இப்போலாம் இந்த மாதிரி கொஷின் வந்து அதிகமாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நமக்கு 3 வகையான பட்டியல்கள் இருக்கு இல்லையா, மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல்னு சொல்லிட்டு மத்திய மாநில உறவுகளில் வரும். அதில் வந்துட்டு முக்கியமானதெல்லாம் வந்து நமக்கு கொஷின் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்க முடியாது. கரண்ட் அஃபேர்ஸில் இந்த மாதிரி அங்கங்கே கேட்குறது வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு எக்ஸாமில் கேட்கும்போது ஈஸியாக இருந்திருக்கும். 39 தீன் தயாள் உபாத்யாய கிராமின் கௌசல்ய யோஜனா எப்போது தொடங்கப்பட்டதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பி ஆப்ஷன் 2014 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 40 அம்ரித் பாரத் திட்டம் எந்த அமைச்சகத்தால் செயல்படுத்தப்படுகிறது? அம்ரித் பாரத் திட்டம் எந்த அமைச்சகத்தால் செயல்படுத்தப்படுகிறதுனா பி ஆப்ஷன் ரயில்வே துறையால் செயல்படுத்தப்படுகிறது. 41 2025 படி இந்திய தொழில்நுட்ப கல்வி நிறுவனங்களின் எண்ணிக்கை என்ன? அதாவது ஐஐடி இருக்கு இல்லையா, அந்த ஐஐடியோட எண்ணிக்கை கேட்குறாங்க. 23 42 ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? பி ஆப்ஷன் 2025. 43 இந்திய செமி கண்டக்டர் திட்டத்தின் அரசு எத்தனை கோடி ஒதுக்கியுள்ளது? டி ஆப்ஷன் 76,000 கோடி. இந்திய உச்சநீதிமன்றத்தின் நீதிபதிகள் நியமனம் மற்றும் நீக்கம் பற்றி கூறும் சட்டப்பிரிவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏ ஆப்ஷன் 214, ஆர்டிக்கல் 214. 45 79வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு வளர்ந்த இந்தியா என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்ட ஆண்டு எது? அதாவது நமக்கு 79வது சுதந்திர தினம் வந்து இப்போ கொண்டாடி இருப்பாங்க. இதன் அடிப்படையில் வளர்ந்த இந்தியா அப்படின்ற அந்த இலக்கை வந்து எந்த ஆண்டுக்கு வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. பி ஆப்ஷன் 2047க்குள்ளே வளர்ந்த இந்தியா அப்படின்ற இலக்கை வந்து அடைஞ்சிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 46 காற்று மாசுபாட்டை குறைத்தால் இந்தியர்களின் ஆயுட்காலம் எத்தனை ஆண்டுகள் அதிகரிக்கும்? பி ஆப்ஷன் 3.5 ஆண்டுகள் அதிகரிக்கும் சொல்லிட்டு நமக்கு வந்து சொல்லியிருந்திருக்காங்க. இப்போ வந்து டெல்லியில் கூட பார்த்திங்க அப்படின்னா காற்று மாசு தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா, அதுக்காக தான் வந்து இது சொல்லியிருந்திருக்காங்க.
47 சர்வதேச பெரிய பூனைகள் கூட்டணி தொடங்கிய நாடு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டி ஆப்ஷன் இந்தியா. அதாவது பெரிய பூனைகள் கூட்டணி அப்படின்னா அந்த பூனை இனங்கள் இருக்குல்ல, சிறுத்தை இந்த மாதிரி அந்த இனங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதுக்காக வந்து இந்த இதை வந்து தொடங்கியிருக்காங்க. 48 தற்போது ஜிஎஸ்டியில் விலையுயர்ந்த 7 பொருட்களுக்கு எத்தனை சதவீதம் வரி நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. டி ஆப்ஷன் 40. முன்னாடி வந்து ஜிஎஸ்டி வந்து நமக்கு எத்தனை ஸ்லாபாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 4 ஸ்லாபாக இருந்திருக்கும் இல்லையா, 5%. அப்புறம் வந்து 4 ஸ்லாப் இருக்கும், 12% அப்படின்லாம் வந்து இருந்துச்சு, 18% அப்படின்லாம் இருந்துச்சு இல்லையா. இப்போ வந்து அதெல்லாம் எடுத்துகிட்டு விலையுயர்ந்த 2 இது ஸ்லாப் மட்டும் வச்சுட்டு இந்த அதிகமான விலை உயர்ந்த பொருட்களுக்கு 7 பொருட்களுக்கு வந்து 40% வந்து வரி விதிப்பு வந்து வச்சுருந்துருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து 49 உலக பொருளாதாரத்தில் இந்தியாவின் பங்களிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏ ஆப்ஷன் 18%. 50வது கேள்வி, இந்தியாவில் நெசவு தொழிலில் முதலிடம் உள்ள மாநிலம் எது அப்படின்னு கேட்குறாங்க. சரியான ஆப்ஷன் ஏ, அஸ்ஸாம். 51 நுகர்வோர் குறை தீர்க்கும் பணியில் தமிழகம் எத்தனையாவது இடத்தில் உள்ளது அப்படின்னா ஏ ஆப்ஷன் முதல் இடத்துல இருக்குது. 52 2025ஆம் ஆண்டுக்கான அதாவது கி ராஜநாராயணன் அவர்களுடைய விருது வந்து யாருக்கு வழங்கப்பட்டது? பி ஆப்ஷன் வேணுகோபால் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. அடுத்து 53 ஆசிய துப்பாக்கி சுடுதல் போட்டியில் தங்கம் வென்ற இந்திய வீராங்கனை யார்? ஏ ஆப்ஷன் ராஷ்மிகா சாகல். 54 இந்திய வீரர் முரளி ஸ்ரீசங்கர் கீழ்கண்ட எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? ஏ ஆப்ஷன் தடகளம். 55 சென்னை கிராண்ட் மாஸ்டர்ஸ் செஸ் போட்டியில் சேலஞ்சர்ஸ் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? பி ஆப்ஷன் எம் பிரனேஷ் அப்படின்றவர் தான் வந்துட்டு சாம்பியன் பட்டம் வந்து வாங்கியிருப்பார். ஓகேங்களா. ஆகஸ்ட்டுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். நம்ம சேனலில் வந்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்து அக்டோபருக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.